ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் சீஸ் பிரெட் ஆம்லேட்டு. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு தவா வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பன்னீரை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ரௌன் நிறம் வரும்போது பன்னீரை நம்ம எடுத்துடலாம். தவால இன்னும் கொஞ்சம் பன்னீர் போட்டு எல்லா இடமும் படுற மாதிரி தடவி விட்டுடலாம். இப்போ ப்ரெட்டை நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு ப்ரெட் ஸ்லைஸை 4ஆக கட் பண்ணிடலாம். இப்போ ப்ரெட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தால பன்னீரை அதை ஒவ்வொன்றா வச்சிடலாம். சீஸை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். யூஸ் பண்ண ப்ரெட் பீஸை அதுக்கு மேலே வச்சிடலாம். இப்போ எக் மிக்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது மேலே நம்ம ஊற்றிடலாம். வெந்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம திருப்பி போட்டுடலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் தூள், இட்டாலியன் சீசனிங் சேர்த்துருக்க. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம தூவி விட்டுடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு பன்னீர் சீஸ் பிரெட் ஆம்லேட். அதுக்கு மேலே டொமேட்டோ சாஸை நம்ம ஊற்றிடலாம். ஸோ என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.